ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்க ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். அது உங்க பாடியோட சீக்ரெட் சூப்பர் பவர்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு தானே கேக்குறீங்க? ஈஸ்ட்ரோஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. ஞாபகம் இருக்கு, ஆனா சரியா தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப வாங்க நம்ம பாடியில ஃபங்க்ஷன் பண்ற ஒரு ஏஐ பத்தி பார்க்கலாம். கதையோட ஹீரோ இவர் தான் சொல்லியாச்சு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா கேர்ள்ஸ் டீனேஜ்ல பீரியட்ஸ் ஆகுது, ஸ்கின் க்ளோ, மூட் ஸ்விங்ஸ், பிரெக்னன்சி, மெனோபாஸ்னு எல்லா ஸ்டேஜ்லயும் பிளே பண்ற ஒரு கீ பிளேயர் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன். இப்ப கவிதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க காலையில ஹாப்பியா இருக்காங்க, மதியம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாங்க, நைட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழுகுறாங்க. அது கவிதானால கிடையாது, கவிதாக்குள்ள இருக்க ஈஸ்ட்ரோஜன்னால. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுல மூட் ஸ்விங்ஸ், ஆங்ஸைட்டி, ஹார்மோனல் சேஞ்சஸ்னு இதுல நீங்க எது ஃபீல் பண்ணாலும் அதுக்கு பேரு ஈஸ்ட்ரோஜன். லோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறவங்க அப்படின்னா ட்ரைனஸ், டயர்டா இருக்கிறது அண்ட் இர்ரெகுலர் பீரியட். இதுவே ஹை ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னா ப்ளோட்டிங், வெயிட் கெயின், பிசிஓஎஸ் ஓட சிம்டம்ஸ் அண்ட் ஹெவி பீரியட்ஸ் இருக்கும். இதுல நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களோட சில ஃபுட் ஹேபிட்ஸ்லயே இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லோ ஈஸ்ட்ரோஜனுக்கு ஃபிளாக்ஸீட், டோஃபு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, அஸ்வகந்தா, கொண்டக்கடலை, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இதுவே ஹை ஈஸ்ட்ரோஜனா இருந்தா ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ், மஞ்சள், துளசி டீ, கிரீன் டீ குடிக்கலாம். இது மட்டும் இல்லாம டெய்லி நைட்டு 10 PM to 6 AM நல்லா தூங்குறது, டெய்லி வாக்கிங், யோகா, டான்ஸ்னு உங்க பாடிக்கு சரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது, காஃபி ஸ்கிப் பண்றதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். So 13 to 19 பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகும், பிரஸ்ட் growth இருக்கும். 20s to 30s ஃபர்டிலிட்டி பீக்ல இருக்கும், ஸ்கின் க்ளோ இருக்கும். 40sல மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கும். 50+ல மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் டிராப் ஆக ஆரம்பிக்கும். இன் கேஸ் உங்க பீரியட்ஸ் 3 months ஸ்கிப் ஆனாலோ இல்ல சடன் மூட் சேஞ்சஸ் ஆர் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்தா ப்ளீஸ் உங்க கைனகாலஜிஸ்ட் ஆர் எண்டோக்ரினாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, இது பெண்களுக்கு மட்டும் தானா, ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னா நோ. ஐ மீன் மென்ஸுக்கும் தேவை. ஏன் மென்ஸுக்கு தேவை அப்படின்னு கேக்குறீங்களா? பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப் வித் தயர் மூட் அண்ட் மெமரி, ஸ்ட்ராங் போன், ஹார்ட் ஹெல்த், செக்ஸ் டிரைவ் அண்ட் ஸ்பெர்ம் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். மென்னுக்கு லோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னா பிரெயின் ஃபாக், வீக் போன்ஸ் அண்ட் லோ லிபிடோஸ். இதே டூ ஹை அப்படின்னா man boobs, low testosterone and infertility. Estrogen is not just a female hormone, men need it too. Hormone health is not luxury, it's your rights. நம்மளோட டெய்லி சாய்ஸ்ல தான் சொல்யூஷன் இருக்கு. ஈஸ்ட்ரோஜன்னா ப்ராப்ளம் இல்ல, இட்ஸ் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த்ங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.